தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று நடந்தது. கூட்டத்திற்கு பிறகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், இன்று நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் நிதிநிலை அறிக்கை குறித்த பல்வேறு விவரங்களை அத்துறையின் அதிகாரிகள் விளக்கி சொல்லியுள்ளார்கள். தமிழ்நாடு மிகப்பெரிய உரிமை போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளது. வரும் மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து கட்சிகளுக்கு கடிதம் அனுப்ப போகிறோம். தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தென்னிந்தியாவிற்கு மேல் மிகப்பெரிய கத்தி தொங்கிக் கொண்டுள்ளது. எல்லா வளர்ச்சி குறியீடுகளிலும் முதன்மை மாநிலமாக இருக்கும் தமிழ்நாடு கடுமையாக பாதிக்கப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் 39 நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளன. அதை குறைக்கும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. மத்திய அரசு 2026ஆம் ஆண்டு மக்களவை தொகுதியை மறுசீரமைப்பு செய்ய முடிவு செய்துள்ளது. பொதுவாக இது மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படிதான் செய்யப்படும். மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவது என்பது இந்தியாவின் மிக முக்கியமான இலக்கு. அந்த இலக்கில் தமிழ்நாடு வெற்றி பெற்றுள்ளது. தொகுதி மறுசீரமைப்பு நடந்தால் தமிழகத்தில் 31 தொகுதிகள் தான் இருக்கும். 8 தொகுதிகளை இழக்க வேண்டிய சூழலும் ஏற்படும். நாட்டில் ஒட்டுமொத்த எம்பிக்களின் எண்ணிக்கையை உயர்த்தி அதற்கேற்ப பிரித்தாலும் நமக்கு இழப்புதான் ஏற்படும். அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்கும். இதனால் தமிழ்நாட்டின் குரல் நசுக்கப்படும். இது உறுப்பினர்களின் எண்ணிக்கை மட்டும் சம்பந்தப்பட்டது கிடையாது, மாநிலத்தின் உரிமை சார்ந்தது. தமிழகத்தில் அனைத்து கட்சியினரும் ஒன்று சேர்ந்து இந்த விவகாரத்தில் குரல் கொடுக்க வேண்டும். மீண்டும் ஒரு மொழிப்போருக்கு மத்திய அரசு வித்திடுகிறது. அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருந்தார்.